டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம். ஜனாதிபதி அனுரவின் நிகழ்ச்சியான செயல். டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த அனுராதபுரம் கல்நீவ பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 3 மாத காலப்பகுதிக்குள் இந்த வீடு கட்டிமுடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்த எந்த தமிழ் கட்சியுடனும் சேர்ந்து பயணிக்க முடியாது. யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. கிட்டத்தட்ட 3 கட்சிகள் இபிஆர்ல புலட்டெலோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள். இன்னொரு கட்சி இந்த தேசத்தையும் மக்களையும் காட்டிக் கொடுத்து இந்த மக்களை சின்னாபின்னமாக்குவதில் இருந்த அரசோடு கூடியிருந்தவர்கள். இப்பொழுது தமிழ் தேசியம் பேசினால்தான் வாக்கெடுக்கலாம் என்றால் அவ்வாறானவர்களை நாங்கள் கடுமையாக அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிளிநொச்சியிலே எங்களுக்கு இருக்காது. யாழ்ப்பாணத்தில் யாரும் சேர்ந்து கேட்டால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களால் சந்திரகுமார் அணியோடு சேர்ந்து அரசியலிலே நாங்கள் போக முடியாது என்பதை நான் மத்திய குழு கூட்டத்திலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கூட தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சென்றால் ஏற்கனவே நான் ஸ்ரீடோலோவை இணைத்த பொழுதும் கூட சத்தியலிங்கத்துக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்தான். இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை. அதே போல இன்று ஸ்ரீடோலோ தலைவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் எங்கள் கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடு என்பதை தெரியும். இதே போலதான் கடந்த காலங்களில் இங்கு ஒருவரும் சாகவில்லை, இறந்தவரெல்லாம் புலிகள் என்று டிப்போ சந்தியில் ஊர்வலம் நடத்தியவர், பல பாடசாலைகளிலே இருந்த அதிபர்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்து தமிழர்களை காப்பதாக சொன்னவர்கள் இன்று தமிழ் தேசியம்தான் கதி என்றால் எவ்வளவு காலம் அவர்கள் செய்தது சரியா என்பதை மக்கள் முடியும். வேகமாக மோட்டார் சைக்கிள் செலுத்திய காத்தான்குடியை சேர்ந்த மாணவர் இருவர் பழைய கல்முனை வீதி டாவட்குடாவில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளனர். வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதி விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்களும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் இருந்து மட்டு போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர். மன்னார் கடல் பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மன்னார் வாங்கலாய்ப்பாடு கடல் பகுதியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த 2 படகுகள் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் காட்டாஸ்பத்திரி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பெரும் சோகம். மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு. திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவில் உள்ள சோமாவதி பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக சேருநுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போன 3 சகோதரர்களும் சோமாவதி வீதி சேருநுவர ஜெமனுபுர பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஆவார். மேலும் இன்று காலை மீட்பு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதுடன் மாலை வேளை மற்ற 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது, உறவாடுகிற போது, ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டுவிட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய
வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு 70 வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். மக்களுடைய அந்த நெருக்கம் அவர்களை கட்சிக்கு வாக்களிக்க செய்திருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்று சொன்னால், அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் அதனை அப்படியாக பிரதி வைக்க முடியும். பொதுவாக ஒரு அரசியல் இலக்கை நோக்கி தற்போது என்னுடைய கட்சி தலைவர் சொன்னதை போல ஒரு அரசியல் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அது எங்களுடைய கட்சி சொல்லுகிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இன்றைக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கிறது. அது அந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் செல்லுகிற பாதை அதுதான் சரியான பாதை. ஒரு சுய ஆட்சி நோக்கி நகருகிறது. அது எங்களுடைய கொள்கையின் அடித்தளம். அதிலே மக்கள் மாறுபடவில்லை. ஆனால் காலப்போக்கிலே கால ஓட்டத்திலே அது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரே இலக்காக இருக்கும். மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளையும் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அணுகுகிறதா, அதற்கான செயற்திட்டங்களை வகுக்கிறதா? ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரசியலோடு கலந்த விடயம், அரசியல் சக்தியோடு கலந்த ஒரு விடயம் எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. இந்த நாட்டிலே வாழுகிற எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு போகிறது. ஏனென்றால் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் வேறு வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே எங்களுடைய இளையவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று வந்துவிட்டால், கல்வி தராதர உயர்தர பரீட்சை தோன்றுகிற மாணவர்களிடத்திலே கேட்டால் கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு போறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம், சரி பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாவிட்டால் அல்லது பல்கலைக்கழக வாழ்க்கை முடிகிற போதும் கூட, தற்போது 2 இளம் வைத்தியர்களை நாங்கள் சந்தித்து விட்டு வந்தோம். அவர்கள் நல்ல தொழில் பார்க்கிறார்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், தனியார் துறையிலேயும் வேலை செய்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விண்ணப்பத்தை செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் கழுவுகிற காரணங்கள் சொல்வார்கள். அப்படி அவர்களுக்கே அப்படி என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு வருவாய் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் நாங்கள் வைத்திருக்க முடியாது என்று நினைக்கிற இளையவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்கிறதைத்தான் தங்களுடைய முதலாவது இலக்காக கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே ஒரு அரசியல் கட்சிக்கு ஆட்களம் தேவை. ஆட்களத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் மக்கள் இங்கே இருக்க வேண்டும், இளையவர்கள் இருக்க வேண்டும். கட்சிக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும்.